3 பொண்ணுங்க சேர்ந்துச்சுன்னா கொழாடி சண்டை நடக்கும். இந்த காலகட்டத்தில் 3 பொண்ணுங்க சேர்ந்தா என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா ரீல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ சீரியஸாகவே நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் பார்க்குறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வேற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன, இப்போ வீக்கெண்ட் லீடர் மாதிரி யாராவது எங்களை அங்கீகரிக்கும் போது தான் அதை நம்புறாங்க. ட்ரெஸ் எல்லாம் செம்மையா இருக்கே மேம், எங்க வாங்குனீங்க? இதுதானா, திருப்பூர் தானா இல்லை உங்க ஷாப்பே தானா? இல்ல நாங்க குழந்தைங்களுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றோம். ஏன்னா விமனுக்கு கான்சென்ட்ரேட் ஒரு 3-4 பெண்கள் சேர்ந்தா இந்த மாதிரி அரட்டை அடிப்பாங்க. 3 பொண்ணுங்க சேர்ந்துச்சுன்னா கொழாடி சண்டை நடக்கும். இந்த காலகட்டத்தில் 3 பொண்ணுங்க சேர்ந்தா என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் உடைச்சு 3 பெண்கள் சேர்ந்தா மட்டும் இல்லை, நாங்கள் திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூபிளான ஆண்டர்பிரினர்ஸாகவும் மாற்ற முடியும்னு சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மூவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? 3 பொண்ணுங்க சேர்ந்தா அரட்டை அடிப்பாங்கப்பா அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை உண்மைதாங்க, அது அப்படிதான் ஒரு பொதுவான கண்ணோட்டம் இருக்குது. மெயினாக என்னென்னா பெண்கள் 3 பேர் சேர்ந்தா அரட்டை அடிப்பாங்கங்கிறது ஒரு கண்ணோட்டம். ரெண்டாவது, நம்ம எவ்வளோ சீரியஸாகவே நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் பார்க்குறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வேறு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன, இவங்க சும்மா சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க அவ்வளோதான். அப்படி தான் அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குங்க. அது நம்ம எதையாவது ஒன்று சாதிச்சு இப்போ வீக்கெண்ட் லீடர் மாதிரி யாராவது எங்களை அங்கீகரிக்கும் போது தான் அதை நம்புறாங்க மக்கள். நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும், நமக்கு நம்ம மேல தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்கும். பட் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது எப்போ போய் சேருதுன்னா அங்கீகாரம் வெளியில இருந்து வரும்போது தான் அது கிடைக்குதுங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்த பிறகு எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும், ஹஸ்பண்ட் மூலமாக மனுவை மாமனார் மாமியார் கிட்ட கொடுக்கணும், நாத்தனார்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் வாங்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தை கூட இருக்கக்கூடிய அந்த டைமை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ் அவங்களோட பொருத்திப்பாங்க, ரிலேட் பண்ணிப்பாங்க. எனக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை நான் தோத்துட்டேன்னா, நான் அப்போவே சொன்னேன் தேவையில்லாத வேலை, குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதான் வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களோ, இல்லை என்னால் என் குடும்பத்துக்கு நஷ்டமாயிடுமோ, அதுவும் இந்த வீட்டுக்கு தேவையில்லாமல் செலவு வச்சிட்டோமோ, இவ்வளோ பயமும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். எப்படி உடச்சிட்டு வெளியில் வந்தீங்க? ஆக்சுவலி இல்லைங்க, இதுக்கு நான் ஒரே ஒரு வேர்டில் பதில் சொல்லணும்னா பேலன்ஸ். கண்டிப்பாக ஆஸ் அ விமன் அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் நான் ஒர்க்குக்கு போகும்போது ஐ கேனாட் காம்பன்சேட் ஆன் மை சில்ட்ரன். ஸோ அது நான் போகிறேன்னா இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. 2 பெண்கள் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ் ஆகி பார்த்தா அவங்களுக்கு 80 வயசாகி அப்பவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ரீல்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே அதுதான் நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடியது. இப்போ ட்ரெண்டாக என்ன இருக்கோ அதை பார்க்குறாங்க. ரோஸ் மில்க் கடையா போடுறா, ரோஸ் மில்க் கடையா அப்படின்னு ஒரு மாதத்தில் அதை மூடிடுவாங்க. கருப்பட்டி காப்பியா போடாத அப்படின்னு ஒரு மாதத்தில் அதை மூடிடுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றத எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும், நீங்கள் எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? நாங்கள் சூஸ் பண்ணும்போது வி காட் மேரிடு, கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே காலேஜ் முடித்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது வெளியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்கினோம். என்ன பண்ணுவோம்னா யூஎஸ்லேருந்து வரவங்க கிட்ட எல்லாம் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க. யாராவது யூஎஸ்லேருந்து வராங்கனாலே ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிடுவோம், இங்கேருந்து இதை வாங்கிட்டு வாங்க, அந்த மாதிரி அந்த பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வாங்க, இந்த பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வாங்க. ஸோ அதனால நாங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சும் போது ரொம்ப ஓகே இதெல்லாமே நம்ம அங்கேருந்து வாங்கும்போது, பட் அந்த டவலில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு இருக்கும். யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வருவோம், பட் ஆனால் டவலில் மேட் இன் இந்தியான்னு இருக்கும். ஸோ இங்கே தான் இதை பண்ணுறாங்க போது அதை ஏன் நம்ம தேடி கண்டுபிடிக்கக்கூடாது? வை டோன்ட் வி டூ திஸ்? நம்ம நிறையா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கேருந்தே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வி ஸ்டார்டட். அப்புறம் அந்த மேனுஃபேக்சர் தேட ஆரம்பித்தோம். ஸோ லக்கிலி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. நாங்கள் ஒர்க் பண்ணவங்க கூட நல்ல மேனுஃபேக்சரர் கிடைச்சாங்க. ஸோ இவங்களை பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டிலிருந்து தான் நம்ம பிறந்து ஆரம்பித்தோம். இவங்க குழந்தைய எப்படி தொட்டிலில் போட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் இவங்களுடைய தொழிலினுடைய வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பாட்டிமார்களுடைய அந்த புடவையில் தயாரிக்கக்கூடிய தொட்டில்.
அந்த தொட்டிலினுடைய ஸ்பரிசத்தை, அந்த தொட்டிலில் கிடைக்கக்கூடிய ஒரு அரவணைப்பை, அந்த கதகதப்பை மக்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த பொருளை ப்ராடக்ட் ஆக்கி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போவுமே நீங்கள் ஆன்லைன்லேயும் அவுட்லெட்ஸுக்கும் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த ப்ராடக்ட் எங்களோட பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ப்ராக்டிசஸ் வந்து குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ணணும், பட் இன் மாடர்னைஸ்ட் வே. நம்ம பார்ட்டி சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய சிங்கிள் கலரில் ஒரு ஃபேடடான யூஸ் பண்ண அந்த மாதிரி இருக்கும். பட் அதே சாஃப்ட்னஸில் இருக்கிற காட்டன் ஃபேப்ரிக்ஸை வந்து அழகழகான பிரிண்ட்ஸில், க்யூட்டான கலர்ஸில், ஆஸ் ஆஃப் ஃப்ரீ டைஸில் அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வி ஸ்டார்டட். அண்ட் அந்த சாஃப்ட்னஸ் எல்லாத்தையும் லைக் கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணனால, அண்ட் ஆல்சோ அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருந்தனால இட் வாஸ் ரியல் சக்ஸஸ். ஒரு குழந்தை பிறந்த உடனே, இந்த பூமிக்கு முதல் வந்த உடனே அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற துணி வந்து எவ்வளோ ஒரு பியூராக இருக்கணும். ஸோ அதை நோக்கி, அதனால அந்த துணி வந்து ஒரு எவ்வளோ பியூராக இருக்கணும். அது ஒரு புது நம்ம வி ஆர் கிவிங் பர்த் டு புது ஒருத்தவங்க இது பண்ணும்போது, ஸோ அது எவ்வளோ பியூராக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான அந்த சாஃப்ட்னஸ், குவாலிட்டி எல்லாம் பார்த்து வி ஆர் பிரிங்கிங். பிஸ்னஸ் ஃபீல்டில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, உடனே அதை ஸ்கேன் பண்ணி ஃபோனில் போய் ரேட்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற அந்த ப்ரைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்கிறத நான் ஏன் இவங்ககிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒரு ப்ராடக்ட் பல இடங்களில் கிடைக்குது, பட் அதையெல்லாம் தாண்டி பி லிட்டிலில் நான் இந்த ப்ராடக்ட் ஏன் வாங்கணும்? இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் தாங்க. அதாவது ஒரு பொருள் நல்லா இருந்தாலும் அது கஸ்டமர் சொல்லும்போது அதை மேலே எப்படி நல்லா ஆக்கலான்னு பார்ப்போம். ஒன்று இல்லைங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா அதை ரொம்ப 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 சீரியஸாக எடுத்துகிட்டு ஜெனுவனாக அதில் ஒர்க் பண்ணி அதை வி வில் மேக் இட் பெட்டர். ஸோ எப்போவுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பேரிஷன் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும் தான். ஆனால் பீலிட்டில் என்ன நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேறு எங்கேயுமே கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. தட்ஸ் த ட்ரூ ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை ஒரு சின்ன, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற லோவஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்டை வாங்கி பார்த்தாங்கன்னா கூட கஸ்டமருக்கு நம்ம பதிலே சொல்ல தேவையில்லை. தே வில் நோ த குவாலிட்டி, தே வில் ஃபீல் த குவாலிட்டி. கண்டிப்பாக அவங்களே அதை தெரிஞ்சுப்பாங்க. இப்போவும் வி ஹாவ் கஸ்டமர்ஸ் ஹூ சே, பிறந்ததுலேருந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம், 2 years வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ 3rd year என் குழந்தைக்கு உங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் இல்லை, எனக்கு வெளியே போய் வாங்க ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ஏன் அடுத்த ஏஜ் குரூப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ அந்த குவாலிட்டி ஒரு மதர் குழந்தைக்கு போடுற விஷயத்தில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த இடத்துலயே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுதான் சூப்பர். இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாங்க, எங்க இந்த டவலை தாங்க 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கிளியவே மாட்டேங்குதுங்க, நான் எப்படி உங்ககிட்ட வந்து புதுசு வாங்குவேன், வை டோன்ட் யூ லைக் ரெடியூஸ் த குவாலிட்டி, அந்த மாதிரி கூட வி ஹவ் காட் ஃபீட்பேக்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு பெர்மிஷன் எவ்வளோ முக்கியமோ சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு முக்கியம். குழந்தைங்க 3 பேருக்கும் குழந்தைங்க இருக்காங்க. யார் ஸ்கூலில் விடுறது குழந்தைங்கள, யார் சமைக்கிறது வீட்டில், யார் குழந்தைங்களுக்கு டியூஷன் பாடம் சொல்லி கொடுக்கறது, குழந்தைக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னா யார் கேர் எடுக்கிறது? ஸோ சப்போர்ட் எப்படி கிடைக்குது? ஆக்சுவலி டு பி ஒரு மேனாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்கும் ஒரு விமனாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகும்போது கண்டிப்பாக யூ கேன் ஃபேஸ் இட். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், காலையில் எந்திரிச்சு எங்களோட 3 பேர்த்தோட ரொட்டீனுமே காலையில் எந்திரிச்சு நாங்கள் போய் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வி கோ டு தி ஆஃபீஸ் டிரெக்ட்லி. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு எகைன் அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது வி கோ ஃபார் பிக்கப். ஸோ வி கெட் இனஃப் சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. அதையும் தாண்டி நீங்கள் விமனாக இருந்து பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் கண்டிப்பாக. பட் அதை நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிறீங்களா, எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை சேலஞ்சாக எடுத்துக்கிறீங்களா, எப்படி எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பாக சேலஞ்ச் அங்கே தாங்க எடுத்துக்கிறோம். சேலஞ்சாக எடுக்கலினா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ தட் கிவ்ஸ் அஸ் லைக் எங்களுக்கு ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது வி ஃபர்கெட் எவ்ரிதிங். ஆண்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், தைரியமாக ஸ்டெப் எடுத்து வச்சிடலான்னு வச்சிடுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிக்காக வருது, பிக் பஸார், பிக் பேஸ்கெட் அப்படின்னு எல்லாமே பிக்காக வரும்போது நீங்கள் ஏன் பி லிட்டில்? ஒய் லிட்டில் வந்து நாங்கள் எங்க லிட்டில் பேபிஸ் தான் எங்களோட பேபிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸை மென்ஷன் பண்ணலை. பிஸ்னஸை மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக இல்லை. அதுக்கு வந்து
அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு இதே கொஷினை வந்துட்டு ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தோம். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் இது வந்து பி லிட்டில், இது குழந்தைகளுக்குடா, நம்மளுக்கெல்லாம் இல்லைவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வி டோல் லைக் லிட்டில்ங்கிறதே எங்கள் பேர் மட்டும்தான், பட் எங்கள் டவல்ஸ் எல்லாம் மம்மிஸும் யூஸ் பண்ணுறாங்க. வி ஹாவ் பிளாங்கெட்ஸ் ஃபார் அடல்ட்ஸ் ஆல்சோ. லைக் குழந்தைகளுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் வந்து பெரியவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட இன்டென்ஷன். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுடைய தரம் பற்றி சொல்லும் பொழுது கப்பாக் சில்க்குன்னு சம்திங் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விஷயம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி அது கண்டுபிடிச்சிங்க? ஸோ நாங்கள் முதல்ல சொன்னது தாங்க. ஸோ நம்ம இப்போ காலம் மாறி மாறி போக போக புதுசு விஷயங்களை எப்படி போய் இனோவேஷன் ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பழமையும் நம்ம ரொம்ப முக்கியமாக திரும்பி பார்க்கணுங்க. ஏன்னா இன் இந்தியா எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு வி ஹாவ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எல்லாமேங்க. எல்லாத்தையுமே முதல்ல பண்ணது தமிழில் எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோன்னு இருக்குது. ஸோ அந்த ட்ரெடிஷன் வந்து நம்ம மறக்காமல் இருக்கணுங்கிறக்காக தான் வி யூஸ்ட் காட்டன். எதுக்கு வந்து ஒரு பாட்டி சேலையை யூஸ் பண்ணுறாங்க? ஸோ அது சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீதபிளாக இருக்குது. ஸோ அதே குவாலிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு காட்டன் வந்து தொட்டிலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பழைய காலத்தில் இந்த ரெக்ரான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துச்சுங்க. ஸோ இலவம் பஞ்சுன்னு ஒன்று வந்து நம்ம சுத்தமாகவே மறந்தே போயிட்டோம். ஸோ வி ஆர் ப்ரவுட் டு சே தட் இங்கே ஃபீடிங் பில்லோ ஆகட்டும், பெட்டு கெப்பாக் சில்க் பெட், அந்த இலவம் பஞ்சு மெத்தை, அதெல்லாம் வந்துட்டு பில்லோ போல்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் தி ஒன்லி பிராண்ட் தட் இஸ் ப்ரொடியூசிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. வி கேன் ப்ரவுட்லி சே தட். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே அதுக்கு பிஸ்னஸ் நம்பர்னு ஒன்று வச்சுருக்கணும். அந்த நம்பரில் ரியல் என்கொயரிஸை விட 3 பெண்கள் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள சும்மா பேசி கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய கால்ஸ் வரும், சும்மா என்கொயரிஸ் வரும். அதில் நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு நைட் நமக்கு தூக்கமே வராது அவங்க பண்ணுற மெசேஜில். நான் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்க பண்ணல, சும்மா ஜஸ்ட் பேசுகிறதுக்கு தான் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். நிறைய பெண்கள் இதுக்கு பயந்துக்கிட்டே வீட்டில் ஏதாவது நினச்சிடுவாங்களோ, நம்ம ஒரு அம்மா ஆச்சே நமக்கு ஏதாவது அவமானம் ஆகிடுமோன்ட்டு பயந்துக்கிட்டே பிஸ்னஸ்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஹராஸ்மெண்ட்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது, அது மறுக்கவே முடியாது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க 3 பேரும்? லக்கிலி ஆக்சுவலி நீங்கள் கேட்ட மாதிரி எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. Thank பட் ஆனால் ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு அனுபவம் தான் எல்லாமேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நிறையா இந்த சப்ளையர் தேடி போனோன்னு சொன்னப்போ வி ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் இவங்க பொண்ணுங்க விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்க, நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக கேட்குறீங்க, எங்களால் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறையா அவமானங்கள் வேணால் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து ஆனால் என்னென்னா எங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்ன அதே சப்ளையர் வந்து இப்போ திருப்பி ஃபோன் பண்ணி நான் எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். ஹிஸ் பீன் ரிப்பீட்டட்லி ஃபாலோயிங். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நம்ம வில் ஸ்டார்ட் பிஸ்னஸ் டுகெதர், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி பயப்படணுன்ற அவசியம் அப்போ கிடையாது இல்லையா? வேர்ல்ட் இஸ் அ குட் பிளேஸுங்க. பெண்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காம வேணா இருக்காங்க, ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்களும் இருக்காங்க. சூப்பர். How do you build and maintain trust with your customers, especially when dealing with products for such a sensitive demography? ஆக்சுவலி நாங்கள் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போதுலேருந்து வி ட்ரைட் இட் ஆன் அவர் ஓன் பேபிஸ். எங்கள் பேபிஸ் மேலே ட்ரை பண்ணி அது ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும்தான் வி வென்ட் இன் டு ப்ரொடக்ஷன் ஃபார் பல்க். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி தே ட்ரஸ்டட் அஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் தான் எங்களோட க்ரோத்க்கான ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரீசனே. How do you handle disagreements and difference of opinion with your co-founders? And how do you resolve this without affecting your personal relationships? That's a very interesting question actually. நாங்கள் வந்து மெயினாக வந்து எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, பிஸ்னஸில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஐடியா முக்கியமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் 3 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம், பட் வேறு டிபார்ட்மெண்ட். லக்கிலி வி என்ன சொல்கிறது, ஒரே ஊரில் இருந்தனால வி ஸ்டார்டட் டுகெதர். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வரும், டே டு டே பேசிஸில் நிறைய வரும். இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஜாலி ஒட்டுக்கா பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் 3 பேர் இருக்கிறனால வி ஆல்வேஸ் கோ வித் த மெஜாரிட்டி. ஸோ 2 பேர்த்துக்கு ஒன்று பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஓகே ஃபைன், அப்போ வில் கோ வித் த மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டி இருக்கிறனால வி மோஸ்ட்லி வந்து அந்த மெஜாரிட்டி வச்சு தான் வி ஒர்க் டுகெதர். ஸோ அதனால டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பெருசாக வருது இல்லை.